ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன தைக்க போகிறோம்னா, சின்னதாக செல்ஃபோன் வைக்கிற மாதிரி மணி பர்ஸ் தைக்க போகிறோம். நம்ம இது கடையிலலாம் 100 150 ரூபா 200 கொடுத்து வாங்கியிருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்மளா எப்படி தைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க 3 கிளாத் வச்சு ஓரம்பரெல்லாம் தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக தைச்சி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. சுற்றி ஈவனாக கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கிளாத் எங்கே வாங்கணும்னா, நம்ம பேக் தைக்கிறதுக்குன்னே தனியாக இருக்குது. அதுக்காக வாங்கினேன். 4 பக்கம் தைச்சி முடிச்சுட்டு 3 துணியும் கரெக்டாக இருக்கிறதுக்காக சென்டரில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீட்டாக ஒரு தையல், குறுக்கமாக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம்னா அது பாக்ஸ் மாதிரி ஷேப்பில் கரெக்டாக இருந்தது. தையல் போட்டு எடுத்தது பார்க்குறதுக்கு ஒரே துணியாகவும் இருந்தது. 3 துணி விலகாமல் இருந்தது. அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். செல்ஃபோன் யார் வேணாலும் வச்சுருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு போனோம்னா ஃபோனை வச்சுக்கலாம் மணி பர்ஸில். அந்த சைஸுக்கு தான் அந்த பேக் தைக்க போகிறோம். வாங்க தைச்சிட்டு ஜிப் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் தைச்சிட்டு இப்போ அந்த பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக கட் பண்ணி எடுக்கிறோம்னா, நம்ம உள்ளே பர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜிப்பு, 2வது ஒரு ஜிப்பு வச்சு தைக்கிறதுக்காக. இது ஃபஸ்ட்டு ஜிப்புக்காக. அதுக்காக ஃபோல்டு பண்ணி மடக்கி தைச்சிட்டு இந்த ஜிப்பில் அடிப்படாமல் ஈவனாக கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதனுடைய லென்த்து உயரம் 15, அகலம் 9.5 எடுத்திருக்கேன். தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு கிளாத் ஒன்று வச்சுருக்கேன். இது தைக்கலான்னு பார்த்தேன். இது தைக்கிறதுக்கு முன்னாடி அது துணி வச்சு தைச்சிடணும் கரெக்டாக. இப்போ 1 இன்ச்சு தான் அது கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் வச்சு கரெக்டாக தைச்சி முடிச்சிடலாம். 2 ஜிப்பு தேவைப்படும். 2 ஜிப்பும் தேவைப்படும். ஆனால் நல்லா தான் இருந்தது தைச்சி முடித்த பிறகு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பவுச்சு. நீங்கள் பார்க்கணுன்னா போஸ்ட்டு கூட போட்டிருந்தேன் ஃபோட்டோவில். பாருங்க, தைச்சி முடிச்ச பிறகு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துட்டு பாருங்க, நல்லா அழகாக இருக்குங்களா? நீட்டாக எடுத்து முடிச்சுட்டு போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே வைக்கிற ஜிப்பு இன்னொன்று. இந்த துணி எந்த லென்த்து இருக்கோ அந்த லென்த்துக்கு ஜிப்பு வச்சுக்கணும். முடிச்சுட்டு அதுக்குள்ளார ஒரு லைனிங் ஒன்று கொடுக்கணும். மொத்தம் எவ்வளோ அழகு இருக்கோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த பக்கத்தில் 3 இன்ச்சு, அந்த பக்கத்தில் 3 இன்ச்சு விட்டுட்டு சென்டரில் இருக்கிற பக்கம் கைப்பிடி நாட்டு தைக்கிறதுக்கு மடித்து தைச்சி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். அது தையல் போட்டுக்கலாம். பாருங்க, அந்த வளைவு எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாடலில் கொடுத்துதான் கரெக்டாக வரும். கடை மறுபடி திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். லாங் வீடியோ போட்டு 2 நாள் ஆச்சு. அதனால் வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு பக்கமும் தைச்சாச்சு, இன்னொரு பக்கமும் வச்சு தைச்சிக்கலாம். அதே 3 இன்ச்சுக்கு 2 பக்கமும் ஒதுக்கிட்டு சென்டரில் எத்தனை பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட் கேப்பில் அந்த கைப்பிடி வச்சு தைச்சிட்டு இன்னொரு ஜிப்பு வைப்போம் இல்லையா, அதையும் வச்சு தைச்சி முடிச்சிடலாம். பாருங்க, ஜிப்பை பெரட்டிட்டு ஒரு பக்கம் தையல் போட்டு எடுத்துக்கணும். வெட்டின பிறகு தையல் போட்டு எடுத்துட்டு இன்னொரு பக்கமும் அதை உள்ளே தெரியாமல் ஃபோல்டிங் பண்ணி அந்த தையல் போட்டது இல்லையா அதையும் தைச்சிக்கலாம். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா லைனிங் வச்சு உள்ளார அந்த பிசுறு தெரியாமல் மடக்கி தைச்சிக்கலாம். நான் அந்த மாதிரி தைக்கல. நானும் முதல்ல தைக்கிறேன். அதுக்காக அப்படியே இருந்தால் போதும்னு விட்டுட்டேன். இன்னொரு முறை தைக்கும்போது பிசுறு இல்லாமல் பிசுறு எப்படி மறைக்கிறது
அப்படின்னு சொல்லலாம். தச்சு முடிச்ச பிறகு இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்து ஜிப்பை உள்ளே தள்ளிட்டு ஈவனாக கரெக்டாக வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்த பிறகு சென்டர் ஓரமாக எட்ஜில் அந்த ஜிப்பில் அடிபடாமல் தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கா விலகாமல் இருக்கான்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு தையல் நீட்டாக போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்த பிறகு 4 பக்கமும் ஈவனாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோ. 2 தையல் போட்டுக்கலாம். ஏன்னா தையல் வந்து பிரிஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால டைட் தையல் போட்டு 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குற பேக்குலாம் வந்து ஒன்று தையல் தான் போட்டிருப்பாங்க. அது எடுத்து கொஞ்ச நாளுக்குள்ளேயே ஜிப்பு போயிடும், இல்லைன்னா தையல் இருக்கிற பக்கம் பிஞ்சிக்கும். என்னப்போ அப்படின்னு நினைக்க தோணும். இப்படி நம்மளா தைச்சி போட்டோம்னா எல்லா பக்கமும் 2 தையல் போட்டு நல்லா டைட் தையல் போட்டு எடுத்துட்டோம்னா எப்போ வேணாலும் கரெக்டாகவே இருக்கும், பிய்யாது. ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஓர பக்கத்துலேயே 2 பக்கம் தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துட்டு ஓரத்தில் இருக்க பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கடைசியாக ஒரு பாயிண்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தையல் போட்டு எடுத்தாச்சு. அந்த பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பக்கத்தில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அகலத்தில் உயரத்தில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து டிராயிங் போட்டு அதை மறைஞ்சிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் மேல் பக்கத்தில் 1 இன்ச்சு அகலத்தில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அது எதுக்காகனா அதுதான் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம குறுக்கு வாக்கில் தையல் போட்டு எடுக்கணும். அப்போ தான் பை வந்து ரெடி ஆகும். இந்த நுனியில் அங்கே 1 இன்ச்சு பிடிச்சோம்னா இங்கே 1/4 இன்ச்சு கிராஸாக அப்படியே தையல் போடணும். ஒரு இன்ச்சு பிடிச்சிட்டு இங்கே வளைவு நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அப்படியே மேல் நோக்கி கரெக்டாக அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கோடு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக தையல் போட்டு எடுத்துட்டு டைட் தையல் போட்டு எடுத்துட்டு இந்த பிசுரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். நான் வந்து தையல் போடாத விட்டுட்டேன். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கார்னரும் அந்த கார்னரையும் மடக்கி தைக்கணும். பாருங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு. இப்போ சென்டர் பார்த்து ஓப்பன் பண்ணிவிட்டு முக்கோண ஷேப்பில் வச்சுட்டு அது வந்து கேமரா காமிச்சேன், அது கரெக்டாக தெரியல கேமராவில். அப்படியே தையல் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். டைட் தையல் போட்டு எடுத்துக்கணும். போட்டு எடுத்தாச்சா, அதே மாதிரி இந்த பகுதியும் இப்போ பாருங்கள் அப்படி அப்படி மடக்கிக்கணும். மடக்கி எடுத்துட்டு உங்களுக்கு அந்த மடக்கிற பக்கம் தெளிவாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது கேமராமேன் சரியாக பிடிக்கல. டைட் தையல் போட்டு எடுத்துட்டு அந்த கார்னர் 1/4 இன்ச்சு கோடு போட்டோம் இல்லையா, இது திருப்புறதங்காட்டியும் அந்த 1/4 இன்ச்சுக்கும் தையல் போட்டு எடுத்துக்கணும். சென்டர் முடியிலேருந்து உயரம் வரைக்கும் 1/4 இன்ச்சு தையல் போட்டு எடுத்து முடிச்ச பிறகு இந்த பேக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பிசுரை ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டு விரட்டிட்டு இந்த ஓரத்தில் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து தையல் போட்டு எடுத்துட்டு தையல் போட்டு கடைசி முடிகிறப்ப டைட் தையல் போட்டு எடுத்துட்டு ஓரம் பிசர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு
பாருங்க எப்படி திருப்பும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளிப்பக்கம் இது, உள்பக்கம். சிப்பை ஓப்பன் பண்ணிட்டு பெரட்டி பார்க்கலாம். நல்லா கை வச்சு கார்னர்லாம் கிளீனாக அழகாக திருப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. திருப்பி வச்சு பாருங்க. இதுதான் நம்ம தைச்சது. எப்படி இருக்கு பாருங்க. இழுத்து முடிச்சுட்டு 2 ஜிப்பு வச்ச பேக். இதில் வந்து செல்ஃபோன் வச்சுக்கலாம், காசு, பணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். 4 பக்கம் பாருங்க பெரட்டி பெரட்டி காமிச்சிருக்கேன். இவ்வளோ அதனுடைய ஃபினிஷிங் பாருங்க, அழகா இருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.